இங்க யாருமே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மா கண்டுக்கிறதே இல்லை. அவாய்ட் பண்றாங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு ஓடிடி சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வெல் செட்டிலான ஃபேமிலியா இருப்பீங்க. ஸோ வந்து இல்லைன்னா அப்படின்னா நீங்க வந்து சிட்டி லைஃப்ல வாழ்றவங்களா இருப்பீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஊர்ல இருக்கிறவங்கள வந்து ஓடிடிக்கெல்லாம் யாராவது காசு போடுவாங்களா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நீங்க வேற. நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். என் வாழ்க்கையில வந்து முதல் தடவை ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்காக 150 ரூபா செலவு பண்ணிக்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மற்ற பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது நெட்ஃபிளிக்ஸுக்கும் மற்ற பிளாட்ஃபார்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வந்து நீங்க கொடுக்குற 150 ரூபா வந்து ஒர்த்து இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு சில பேருக்கு டவுட்டா இருக்கும். ஸோ நீங்க எல்லாரும் சொல்லலாம், நான்லாம் வந்து தமிழ் ராக்கர்ஸ் டெலிகிராம்னு போயிட்டு இருக்கேன், யாரா நீ வந்து ஓடிடிக்கெல்லாம் காசு கொடுத்து பார்க்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒரு காலத்துல நானும் அப்படிதான் இருந்தேன். ஸோ வந்து இந்த ஆஃப் த டே வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும் தான் கேம் இருக்கு அப்படின்னு தெரியல. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு கொடுக்குற 150 ரூபாய்க்கு அதுல கேம் செக்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ வந்து அதில் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்றீங்கன்னு தெரியல. ஸோ இந்த இப்போ RDR 1 வந்ததுக்கு அப்புறமா வந்து நெட்ஃபிளிக்ஸோட கேம்ஸ் வந்து இன்னுமே பூமப் ஆயிருக்கு. ஸோ வந்து ஊடல பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து ஜிடிஏ வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஜிடிஏ வந்துச்சு. ஸோ வந்து எப்போ அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து RDR 1 வந்து எத்தனை மாதம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நெட்ஃபிளிக்ஸ் மற்ற பிளாட்ஃபார்முக்கு நெட்ஃபிளிக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க, இல்லைனா இப்போமே ஸ்கிப் பண்ணி போயிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பாதி ஜியோ யூசர்ஸ் வந்து ஜியோ சப்ஸ்கிரிப்ஷனே போடுறதில்ல. ஸோ இந்த ஜியோ ஹாட் ஸ்டாரில் நீங்கள் மேக்ஸிமம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் மட்டும்தான் வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் வரும். ஸோ அதை தவிர்த்து ஜியோ ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து சீரிஸ் வருவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து வாரம் 3 எபிசோடு 4 எபிசோடு வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம கருதலாம். ஸோ வந்து இங்கே யாருமே வந்து ஜியோ ஹாட் ஸ்டாருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதே கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஜியோ ஹவுசருக்கு மினிமமாக 350 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ வந்து வித் ஆடோட. ஸோ இதை வந்து நீங்கள் மேட்ச் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இங்கிலீஷ் மூவிஸுமே ஒரு HBO சீரிஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த மாதிரி பல படங்களை வந்து நீங்கள் ஹாட் ஸ்டாரில் பார்த்துக்கலாம். ஸோ வந்து அதை தவிர்த்து தமிழ் சினிமாஸில் மேக்ஸிமம் இருக்கிற மூவிஸ் எல்லாமே இங்கே வரும். ஸோ தெலுங்கு சினிமாஸும் ஒரு சில படங்கள்லாம் வருது. பட் இது வந்து ஜியோ ஹாட் ஸ்டார். இதனால வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் யாருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் பிரைம். ஸோ அமேசான் பிரைம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இயர்லி பிளான் பார்த்தீங்கன்னா 1500. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஏர்டெல்ல போஸ்ட் பெய்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் வந்து அமேசான் பிரைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து அமேசானில் பிரைம் யூஸராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து டெலிவரி மற்ற விஷயங்களுமே கொஞ்சம் கிடைக்கும். அமேசான் மியூசிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இது கம்ப்ளீட்லி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற 150 ரூபா வந்து நமக்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் நான் முதல்ல பார்க்கக்கூடிய சீரீஸ் பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட்னு சொல்லலாம். எழுந்துட்டு நிற்கிறேன். ஸோ வந்து சீரீஸ்க்கே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரது மணி ஹெய்ஸ்ட் தான். ஸோ மணி ஹெய்ஸ்ட், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு, ஸோ வந்து பீக்கி பிளைண்டர்ஸு, ஸோ விட்சர் இந்த மாதிரி பல சீரீஸை கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஸோ இதை தவிர்த்து இப்போ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்லி இந்தியன் மூவிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இருக்கிற படங்கள் எல்லாமே வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் வரும். ஸோ பிரைம்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரீஸ் எல்லாமே இந்தியன் பேஸ்டு சீரீஸ். ஸோ அமேசான் ஒரிஜினல் சீரீஸ் ஒரு சில சீரீஸ்லாம் வரும். இதே நீ நெட்ஃப்ளிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, கொரியனு, சைனீஸு, இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு, கன்னடா, அப்புறம் மலையாளம், அப்புறம் ஹிந்தி, என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் அந்த படங்கள் இருக்குதோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும். ஸோ மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் நெட்ஃப்ளிக்ஸும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஒரு படத்துக்கு காப்பிரைட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்முக்காக காசு கொடுத்து வாங்குவாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரிஜினல் சீரிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி ஒரு படம் எடுத்துக்கோங்களேன். ஸோ சீரிஸ் எடுத்துக்கோங்களேன். அந்த சீரிஸுக்கு வந்து யாருமே வந்து அதை வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸே வந்து அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸே வந்து அதை வந்து லான்ச் பண்ணி அவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதில் மட்டுமே அவங்க வந்து பல லட்சம் கோடி சம்பாதிக்க பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாரன் போஸு அப்புறம் டிசியில் இருக்க எல்லா படத்தையுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா படங்களுமே வந்து டிசிக்கு ரிலேட்டான என்ன சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கோ அது ஸோ எல்லாமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து இதுக்கு அடுத்து வந்து ப்ரொடக்ஷனோ வந்து ஃபிலிமே பண்ணுற மாதிரி வந்து அஃபிஷியலாக வந்துடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு பிளாட்ஃபார்முக்கு 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக வந்து அதில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டமாக தரல. பட் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாரோட படத்தை வந்து நம்ம வந்து டக்குன்னு இப்போ ஒரு ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்படுறீங்க, நீங்கள் விஜய் படமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை நீங்கள் போய் வந்து தேர்ட் பார்ட்டி சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து எங்கெல்லாமோ சுற்றி எங்கெல்லாமோ வர மாதிரி இருக்கும்.
டக்குன்னு இப்போ இந்த ஓடிடி காலத்தில் வந்து நீங்கள் எல்லா கிட்டையுமே வந்து 5G ஃபோன் இருக்குது. ஸோ எல்லாட்டையும் அன்லிமிட்டட் டேட்டா இருக்குது. ஸோ ஒரு 150 ரூபா செலவு பண்ணுறது, ஒரு மாதம் ரீசார்ஜே இங்கே வந்து 300 ரூபா செலவு பண்ணும்போது 150 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதுதான் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ வந்து எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கவங்க தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் மூழ்கி இருப்பான், நான் வந்து வேலையிலே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே வர எல்லா படமே வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே தான் வருது. ஸோ வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னாலே வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து நிறைய காசு கிடைக்கும் போது ஸோ எல்லாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து உலகத்திலே அதிகமாக யூஸ் பண்ணுற ஓடிடி பிளாட்ஃபார்மில் நெட்ஃப்ளிக்ஸ் தான் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான உண்மை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பல படங்களை தயாரிக்கிறது காரணம், பல படத்தை அவங்களே வந்து தனிப்பட்ட முறையில் எடுக்காங்க. ஸோ வந்து இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆடு வராது. நீங்கள் அமேசான் பிரைமில் யூஸ் பண்ணால் கூட ஆடு வரும், பட் நெட்ஃப்ளிக்ஸில் நோ ஆட்ஸ். அதாவது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைமு, ஜியோ ஹாட்ஸ்டார் நம்ம தள்ளி வச்சிடும். ஸோ அதை பற்றி நம்ம பேச விரும்பல. ஸோ வந்து நீங்கள் அமேசான் பிரைம் விசஸ் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து பார்ப்போம். ஸோ வந்து அமேசான் பிரைமோட இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 1500 வருது. ஸோ ஒரு மாதம் கவுண்ட் பண்ணிங்கன்னா வந்து 125 ரூபா வரும். ஸோ இதில் வந்து உங்கள் ப்ரைமை தாண்டி நீங்கள் வந்து அமேசான்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ப்ரைம் யூஸர்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துடும். ஸோ இது போக அமேசான் மியூசிக்ஸ் ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு 150 ரூபா. ஸோ மொபைல் ஒன்லி பிளான். ஸோ மொபைல் ஒன்லி பிளானுங்கும் போது 150 ரூபா. இதிலே வந்து ஹையஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து 649 ரூபா ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் 4K வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். ஸோ வந்து இதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அமேசான் பிரைமில் வந்து கேம்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் பிரைமில் வந்து நீங்கள் வந்து லோ அண்ட் பேக் போடுற அந்த 1500 ரூபா நீங்கள் பேக் போட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஆட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில படங்கள் இப்போ ஒரு படம் லான்ச் ஆகுதுன்னா அந்த படத்தை வந்து ரெண்டல் பேசிஸில் இருக்கும். ஸோ ஒரு சில படங்கள் வந்து பார்க்கவே முடியாது. பட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சிங்கிள் சப்ஸ்கிரிப்ஷனில் அதில் இருக்கிற எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் ஆடில் பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியில் பார்க்கணும், உங்களுக்கு வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 4Kக்கு ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ வந்து ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் மினிமம் பிளானுக்கு போடும்போது வந்து அட் அ டைமில் சிங்கிள் யூஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து மல்டிபிள் லாகின்ஸ் இருந்தாலுமே சிங்கிள் யூஸ் தான் யூஸ் பண்ண முடியுங்கிறது ரெண்டு ஆப்லையுமே இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆரம்பிக்கலாமா? ஸோ கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான்லேயுமே ஒரிஜினல் சீரிஸ் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய ஒரிஜினல் சீரிஸ் இருக்குது. ஸோ அமேசானில் ஒரிஜினல் சீரிஸ்னா வந்து ஒரு சில சீரிஸ் சொல்லலாம். ஸோ இந்தியன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸி, இப்போ வந்து சிட்டியில் அனிபனியன் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி மேன் சீரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சீரிஸை வந்து நம்பரில் சொல்லிடலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து மணி ஹெய்ஸ்ட் தான். ஸோ வந்து மணி ஹெய்ஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கடுத்து சொல்லிட்டே போகலாம். ஸோ மணி ஹெய்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவிட் கேம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 2025 ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் வந்து அதிகமான வாட்ச் பண்ண சீரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தனி யூனிவர்ஸே அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அது போக நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ மூவி ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான மூவி ரைட்ஸை வச்சிருக்கிறது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் சொல்லலாம். ஸோ அமேசான் பிரைம்ஸில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்த படங்கள் எதுவுமே அமேசான் பிரைமில் வந்து அதிகமாக பார்க்க முடியாது. பட் வந்து வாரத்துக்கு வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆனுமே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போகிறதுனால வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒருத்தர் நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ நீங்கள் பார்க்குற விதத்தை பொறுத்து இருக்குது. நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, ஒரு படத்தை ஒரு ஸ்பாட்டில் நீங்கள் தோணுது ஒரு படம் பார்க்கணும்னு யோசிச்சிங்கன்னா அந்த படம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக படங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும். ஒரு சில படங்கள் தான் இப்போ வந்து ஜி5, அமேசான் பிரைமு, ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் புது படம் வருது. இப்போ நான் கடைசியாக வந்து புது படம் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தோம். ஸோ வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட் கேர்ள், இந்த படம் மட்டும் தான் வந்து புதுசாக வந்த படங்கள். ஸோ அது தவிர்த்து இதுக்கப்புறம் அவதாரோட 3 வந்து ஓடிடி வந்தால் மேக்ஸிமம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஹாட்ஸ்டாரில். ஸோ இது தவிர்த்து இப்போ வர எல்லா படமுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரும். ஸோ நான் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நான் வந்து ரொம்ப ஜாலராக தட்டுறேன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஸோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதை தவிர்த்து 150 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மொபைலில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் வந்து டிவியில் கூட பார்க்கலாம். ஸோ டிவியில் பார்க்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் பார்க்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் 150 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு ஸோ டேஸை ரிடியூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிளான்லேயே வந்து ஒரு 7 நாள் கம்மியாகும் போது நீங்கள் டிவிலே பார்த்துக்கலாம். ஸோ அந்த கேம் விளாண்டுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கேம் விளாண்டு ஒரு சீரிஸ் உங்கள் ஐடியா வந்து நீங்கள் கேம் விளாட்றதுக்காக இன்னொருத்தர் கொடுத்துருக்கீங்க, உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க கேம் விளாடும்போது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பார்க்கலாம். ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் அட் அ டைமில் 2 பேருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது தான் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இது எல்லா ஓடிடியுமே ஒரு காமனான விஷயம் தான். பட் எண்ட் ஆஃப் த டேல வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், நெட்ஃப்ளிக்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது வந்து ஒர்த்துன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா யோசிச்சிங்கன்னா வந்து ஒரு படத்துக்கு வந்து
இப்போ வந்து அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரொம்ப பேக் போவோமா, லியோ படம் வந்து எனக்கு தெரிஞ்சு லியோ படத்தை தான் நான் பார்த்து நெட்ஃப்ளிக்ஸ்க்காக இன்ஸ்பயர் ஆன சொல்லலாம். ஸோ வந்து லியோ படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் தேட்டரில் பார்த்துட்டோம். ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டியை வந்து நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஒரு சில படங்கள், அதாவது எப்போவுமே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் லான்ச் பண்ணுற படத்துக்கு ஒன்ஸ் வந்து அந்த படம் வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கலர் வைஸே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரிஜினல் வைஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வந்து லெவலில் வந்து ரொம்ப ஒயிட் பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கிஷாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு பேட்டர்னே சொல்லலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் லான்ச் பண்ணுற படங்களை வந்து கலர் கிரேடிங் பண்ணுறாங்களா இல்லை பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட் வந்து அவங்க வந்து ஒரு படத்துக்கு காப்பி ரைட்ஸ் வாங்குறாங்க, அதாவது ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்கிட்டாலுமே அந்த படத்தோட ட்ரைலருக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் தேட்டரில் பார்த்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜவான் மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்துருப்பீங்க. பட் வந்து இங்கே வந்து எக்ஸ்டர்னல் கட் இருக்குது. ஸோ வந்து புஷ்பா 2மே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து எக்ஸ்டர்னல் கட் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை என்ன ஆகும்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா, ஏன்னா வந்து ஓடிடியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கண்டென்ட்டை ஓப்பனாக சொல்லலாம். ஸோ வந்து அந்த கண்டென்ட்ல வந்து ஏஏ சர்டிஃபைட்லாம் வந்து இருக்கு இல்லை அப்படிங்கிறது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் ஓப்பனாக அந்த விஷயத்த வந்து சொல்லும் போது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதுக்கு பேர் பண்ணவங்க. ஸோ வந்து செக்ஸ் எஜுகேஷன் ஆகட்டும், இருக்கிற எல்லா அண்டர் ரேட்டட் மூவிஸு, அப்புறம் ஏ சர்டிஃபைட் மூவிஸ் சீரிஸ் எல்லாமே அந்த நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. அவனுக்கு அது எது ஐயோ அதை எப்படி நான் என் வாயால சொல்லுவேன். அந்த அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மற்ற ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வந்து வேர்ல்டு ஓவர் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸில் அதிகமாக பார்க்கக்கூடிய சீரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2025 சேம் திங்ஸ் சீசன் 5 வந்ததுக்கப்புறமா இன்னுமே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பூம் ஆகுது. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு ஒரிஜினல் சீரிஸ் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான்ப்பா. அந்த அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸை வந்து பிரபலப்படுத்திருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரும். நம்ம வந்து அப்போல்லாம் வந்து அதை வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கும் தேர்ட் பார்ட்டி சைட்டில் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் பர்சனலாக இதை வந்து ஃபீல் பண்ணனால தான் இந்த வீடியோ. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து காஸ்ட்லி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து நான் வந்து வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு மேபி இந்த இயர் எண்டில் வந்து லீவு கிடைக்கும். ஸோ பொங்கல் டைம் லீவ் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து எந்தெந்த டைமில் லீவ் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு அட் அ டைமில் 4 பேர் யூஸ் பண்ணுறாங்க. வந்து ஆளுக்கு 50 ரூபா பிரித்து போட்டு 150 ரூபா கொடுத்து மொபைலில் பார்க்கறவங்களுக்காக செய்கிறாங்க. ஸோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் ஒரு 4 பேர் சேர்த்து கூட 25 ரூபா போட்டு ஒரு 4 எத்தனை மேக்ஸிமம் வந்து 25 ரூபா போட்டாங்கன்னா ஒரு 8 பேர் சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் 8 பேர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ 3/1 நீங்கள் ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆளுக்கு 50 ரூபா போட்டு 3 பேர் பார்க்கும்போது 3 பேருமே அட் டைமில் பார்க்க மாட்டாங்க. ஸோ 3 பேர் ஒரே டைமில் பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஒரே சீரிஸாக அட் டைமில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து காசு தான். ஸோ வந்து இப்போ ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் வந்து ஸ்பாட்டிஃபை சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே ஆப்பிள் மியூசிக் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மேபி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே என்னோட கண்டென்ட்டை நான் டெலிவரி பண்ண நினச்சேன் நினைக்கிறேன். ஓகே.